நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு சுபாவத்தை, அவருடைய பண்பை, அவருடைய குணநலனை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்ன? சங்கீதம் 145:8 சொல்கிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 103:8 சொல்கிறது, கர்த்தர்
உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்போ ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். அதை குறித்து தான் இந்த இரவில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் இரக்கங்களின் பிதா என்று 2 கொரிந்தியர் 1:3 சொல்கிறது. எபேசியர் 2:4 வாசித்து பாருங்கள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் அவர் பணக்காரர், அவரிடத்தில் ஏராளம் இரக்கம் உண்டு. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏசாயா 30:18 சொல்லுகிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், தன்னுடைய பிள்ளைகள் மீது மனம் உருகுகிற நல்ல ஆண்டவர். நம் கடின இருதயம் உள்ள ஒரு ஆண்டவரை வணங்கவில்லை, இரக்கமும் மன உருக்கமும் உள்ள ஒரு ஆண்டவரை வணங்குகிறோம். இவருடைய இரக்கம் எந்த அளவுக்கு செல்கிறது தெரியுமா? வேதத்திலே ஒரு சம்பவத்தை நான் முதலாவது உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். இந்த சம்பவம் 2 நாளாகமும் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியா அரசன் ஒரு தேவபக்தியுள்ள அரசன். ஆனால் அவனுடைய மகன் மனாசே அவனை போல இல்லை. அவன் தானும் பாவம் செய்து முழு தேசத்தையும் பாவம் செய்ய பண்ணிவிடுகிறான். ஆண்டவர் கோபம் கொள்கிறார். என்ன நடக்கிறது? அவர் பலமுறை எச்சரிக்கை செய்கிறார், பலமுறை அவனுக்கு ஆலோசனை வழங்குகிறார், பலமுறை அவனை கடிந்து கொள்ளுகிறார், பலமுறை அவனுக்கு போதனை பண்ணுகிறார். அவன் எதையுமே கேட்கவில்லை. ஆகவே ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். பலமுறை நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து துக்கப்பட்டு கொண்டே இருப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று. ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து துக்கப்பட்டு கொண்டிருப்பார். ஒரு சூழ்நிலையில் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார். அதை தான் நடந்துச்சு. அவனுக்கு நம்மை தண்டித்துடைய சூழ்நிலை வந்து விட்டது. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறார் பாருங்கள். அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகள் வந்து மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இந்த சூழ்நிலையிலே மனாசே என்ன செய்கிறான் தெரியுமா? ஒருவேளை பாவம் செய்து அது நிமித்தம் தேவனிடத்திலிருந்து சிக்ஷையோ தண்டனையோ அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேர் இதை தான் செய்ய வேண்டும். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, அப்போ நம்ம கெஞ்சி கேட்டோன்னா ஆண்டவர் கண்டிப்பாக மனம் இறங்குவார். அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். மனாசேக்கு தேவ தண்டனை வந்தது. ஆனால் இரக்கமுள்ள தேவனிடத்தில் அவன் கெஞ்சி ஜெபிக்கிறான். அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவர் விண்ணப்பத்திற்கு மனமிறங்கி அவன் இழந்ததை ராஜ்யத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். நாமும் ஒருவேளை பாவம் செய்துவிட்டு தேவனால் தண்டிக்கப்பட்டோம் என்றால் தேவனிடத்தில் கெஞ்சி என்னுடைய பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு நீதிமொழிகள் 28:13 சொன்ன வண்ணமாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், இவளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி தேவனுடைய இரக்கத்திற்காய் கெஞ்சும் பொழுது மனாசைக்கு இறங்கி ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு இறங்குவார். அதனால் யோபு சொல்லுவார், யோபு 9:15 நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினாலே நம் கெஞ்சி கேட்டோம் என்றால் நமக்கு இரக்கத்தோடு மனதுருக்கத்தோடு அவர் பதிலளிப்பார், நம்முடைய கெஞ்சுதலுக்கு இறங்குவார். ஆதியாமம் 32:24-29 யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி தேவனிடத்தில் போராடி ஜெபித்தான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் அது. அவன் எப்படி போராடி ஜெபித்தானா? வேதம் அதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லுகிறது. ஓசியா 12:4 அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே நம் கெஞ்சி கேட்கிற ஜெபத்திற்கு கட்டாயம் பதிலளிப்பார். நம் கெஞ்சி கேட்கிற விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பார். நம் கெஞ்சி கேட்கிற காரியத்தை நமக்கு தருவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஜனங்களை பார்க்கிறார், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல, தலைவன் இல்லாத ஜனங்களைப் போல இருக்கிறார்கள். அவர்களை கண்டு மனதுருகுகிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் மனதுருகுவார். நமக்கும் அநேக உபதேசங்களை தருவார். வேதத்திலே அவர் கொடுக்காத உபதேசமே இல்லை. நம்மை வழிகாட்டுவார். சங்கீதம் 32:8 அவர் அதானே சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன். சங்கீதம் 102 என்பது அதன் முகவுரை, அது இதற்காக எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த சங்கீதம் 102 முகவுரை என்ன சொல்கிறது? துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று அந்த சங்கீதம் சொல்கிறது. அந்த சங்கீதம் 102:13ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவனிடத்தில் இரக்கத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இது. அது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கம் என்ன செய்கிறதாம், அவருடைய மன துருக்கம் என்ன செய்கிறதாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, என் அன்பு பிள்ளையே, நீனும் வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, சரீரத்திலே தாங்கொன்னா வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாயோ, உடல் ஒவ்வாதையை நீ தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உன்மேல் மனதுருகுவார், உன்னுடைய வியாதியை சொஸ்தமாக்குவார், உன்னை சுகமாக்குவார், உனக்கு பரிபூர்ண சுகத்தை சரீரத்திலே கொடுப்பார், உன் வலியை நீக்குவார், அந்த வலிக்கு காரணமான நோயை போக்குவார். ஆண்டவர் யெகோவா ராஃபா, குணமாக்குகிற கர்த்தர். திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கி அதே ஆண்டவர் இயேசு இன்று உன் படுக்கை அறையிலே இருக்கிறார், உன் வீட்டிலே இருக்கிறார், உன்னை சுகமாக்குவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். இப்படி அவர் சொன்ன உடனேயே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். குஷ்டரோகி ஒருவனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். குஷ்டரோகியை சாதாரணமாக சுகமாக்கல, தொட்டு சுகமாக்குகிறார். அவன் மேல் மனதுருகி சாதாரணமாக தொடலை, கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். பாருங்கள், அந்த நாட்களில் குஷ்டரோகி எப்படி, அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சான்? லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44, 45, 46 வசனங்கள் அந்த நாட்களிலே குஷ்டரோகியின் நிலைமையை விவரிக்கிறது. என்ன அவன் நிலைமை? அவன் வந்து தீட்டுள்ளவன் என்று தீர்க்கப்பட்டு அவன் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், அவன் வஸ்திரம் கிழிஞ்சு போய் இருக்கணும், அவன் தலையை மூடக்கூடாது, அவன் தாடியை மூடிக்கிட்டு யாராவது அந்த பக்கம் வந்துட்டால் தீட்டுன்னு சத்தம் போடணும். அதுதான் குஷ்டரோகியுடைய நிலைமை அந்த நாட்களிலே. அவன் தனியே குடியிருக்க வேண்டும், அவன் குடும்பத்தோடு சேர்ந்து வசிக்க அவனுக்கு அனுமதி கிடையாது. அவன் நகரத்திற்கு உள்ளே வந்து மற்ற ஜாமான்களை வாங்கி செல்வதற்கோ மணியம் செய்வதற்கோ அனுமதி கிடையாது. அவன் பாளையத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டும், ஒதுக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த குஷ்டரோகியை கையை நீட்டான் ஒரு தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். என் அன்பு மகனே, வியாதி நிமித்தம் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்களோ? தனியே ஒரு அறையில் உட்கார்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ?
ஆண்டவர் சொல்லுகிறேன், அன்பு மகனே, உன் வியாதியை நீக்கி எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகு என்று சொல்லுகிறார். உன்னை குணமாக்கும் ஆண்டவர் உன் அருகே அமர்ந்திருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம். அவர் இந்த ராத்திரி வேளையிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே, தனித்து விடப்பட்ட நிலைமையிலே, யாருமற்ற நிலைமையிலே, யாராலும் நேசிக்க முடியாமல் புறம்பாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உன்னை தொட்டு சுகமாக்குவார். உனக்கு உன் மீது மனதுருகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. உன் மீது இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. இந்த ராத்திரியில் உன் அருகே வந்து உன் படுக்கையில் உட்கார்ந்து உன்னை தொட்டு அவர் உனக்கு வேண்டிய சுகத்தை கொடுப்பார். அவரை நோக்கி பார்ப்பாயா? இயேசுவே, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்வாயா? நீர்தாயா நீ சும்மாக்க முடியும். நானும் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன், எல்லாரும் தங்களால் இயன்ற வைத்தியத்தை செய்து விட்டேன், எங்களால் முடிந்தது இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை, மருத்துவ அறிவார் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். நீர் வந்து என்னை சுகமாக்கும் என்று சொல்ல மாட்டீர்களா? ஆண்டவர் வருவார், கட்டாயம் உங்களை சுகமாக்குவார். நாம் ஜெபிப்போமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள அந்த தேவனிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசுவின் இடத்துல ஜெபியுங்கள். அவர் கட்டாயம் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரம தகப்பனே, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே, வியாதிகளோடு, வலிகளோடு, சரீர வேதனைகளோடு, உபாதைகளோடு, பல்வேறு நோய்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அன்று குஷ்டரோகியை பார்த்து எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி கையை நீட்டி அவனை தொட்டு சொஸ்தமாக்கின தேவமே, பற்பல வியாதிகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளுடைய சரீரத்தில் உடைய அருள் பாயும் கரத்தை தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரீரங்களில் இருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரீரங்களில் இருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவருடைய சரீரங்களிலிருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் அப்பா, ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும், ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும். ஆப்ரேஷன் தான் வழி, வேறு வழி இல்லை என்று சொல்லப்பட்டவர்கள், எந்த டாக்டர்கள் ஆப்ரேஷன் தான் வழி வேறு வழி இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் வாயாலே நீ பரிபூர்ண சுகம் பெற்று விட்டாய். உனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை என்று சொல்லத்தக்க வகையில்லை பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. தொட்டு சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க. வியாதி உள்ள இடத்தில் தங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். சகல தோல் நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுங்க, சுகமாக்குங்க. நன்றி இயேசு சுவாமி, நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுகரமாக அமையும். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.